அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வீடியோல மறுபடியும் நம்ம வான்கோழிக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அத தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வான்கோழி சின்னது இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு 5 மாசமான வான்கோழி. ஸோ இதோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா அடைச்சு வச்சு தீவனம் போட்டுருக்கோம். டவுன்லோட் பை மோட் மொபைல் ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம ஆப் ஸ்டோர்லேயுமே அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான மொபைல் அப்ளிகேஷன். க்ரோசரி ஐட்டம்ஸ்லேருந்து டெக்னிக்கல் கேஜெட்ஸ் வரைக்கும் எல்லாமே இதிலே கிடைக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், கழுத்துலேருந்து சொட்டு சொட்டா ரத்தம் வந்து விழுந்துகிட்டு இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இதோட கழுத்துல இருக்க தோல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய வான்கோழிங்க புடிச்சு உரிச்சு விட்டுருச்சு. ஸோ கழுத்துல இருக்க எல்லா தோலுமே வந்து நல்லா உறிஞ்சு வெளியே வந்து அதோட மூஞ்சியே மூடிருச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த செத்துப்போன எல்லா ஸ்கின்னுமே நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டு, அதை சுற்றி இருக்க எல்லா ரெக்கைகளையுமே வந்து நான் பிச்சு விட்டுட்டேன். இப்போ தான் வந்து கொஞ்சம் மருந்தெல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறிச்சு. நான் எந்த மருந்து போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் மஞ்சள் மட்டும் தான் போட்டேன். ஓகேங்களா? அந்த கட்டி மஞ்சள் இருக்கு இல்லையா கடையில், ஸோ அந்த மஞ்சள் தான் போட்டேன் நான். ஸோ போட்டு கொஞ்சம் நல்லா ரெக்கவர் ஆச்சு. ஆனால் கொஞ்சம் சாப்பிடாம இருந்துச்சு. அதனால் கூண்டுலேருந்து கொஞ்சம் நேரம் காத்தாட வெளியே விடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பச்சை தீவனத்தை வந்து நான் போட்ட உடனே இதை சாப்பிடும்போது ஆசையாக வந்து அதுவும் சாப்பிட்ருக்கு. இந்த நேரத்தில் பெரிய வான்கோழிங்க மறுபடியும் பிடிச்சி ஒரு கொத்தி விட்டுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிளட் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் இதை கவனிக்கவே இல்லை. நான் திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் என்னடா இது ஃபுல்லாக ரத்தமாகி எறும்பு மொச்சு இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த கோழிக்கு இந்த நிலமை ஆனதுன்னு தெரியுது. சரி, இருந்தாலும் நம்ம ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணுற வரைக்கும் கூண்டுலேயே வச்சுருந்தோம்னு சொன்னால் அது எதாவது நோய் வந்துடுமோ, சரி கொஞ்சம் நடக்க விட்டு பார்ப்போம் எந்திக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக டெய்லி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து வெளியே விட்டு பார்ப்பேன். இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லா நடந்துச்சு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அடிபட்டுருச்சு. பட்டைக்காலிலே படும் அப்படின்ற மாதிரி அடிபட்ட இடத்துலேயே திருப்பி பட்டிருக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்பெனி தீவனத்தை கொடுத்து பழக்கலை. அதனால் அதை பார்த்தோன்னே ஆசையாக சாப்பிட மாட்டேங்குது. இந்த பசுந்தீவனத்தையும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தவிடு சோறு அந்த மாதிரி தான் கொடுத்து பழக்கியிருக்கோம். அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி சாப்பாடு தான் பார்த்துட்ருக்கு. சரி, நம்ம கம்பெனி தீவனம் கொடுத்தா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குமேன்னு கொடுத்தா அது சாப்பிடலை. சரி, அதனால் வந்து நம்ம மறுபடியும் மேய்ச்சலே விட்டுருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் பார்ப்போம் தான் விட்டேன். கடைசியில் இப்படி ஆகிடுச்சு. அதோட கால்கள்லாம் சுருங்கி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கால்கள்லாம் வந்து கொஞ்சம் அகலமாக விரிச்சு தான் இருக்குது. கொஞ்சம் நம்மளை பார்த்து பயப்படுது. 2 கண்ணும் முதல்ல மூடி இருந்துச்சு. தண்ணி குடிக்காமல் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே தண்ணி குடிக்குது. அந்த பக்கம் இந்த பக்கம் ஓலாட்டுது. சரி, பரவாயில்ல இருக்கட்டும். இந்த ரத்தம் ஆறிடுச்சு. அதை நான் அப்படியே விட்டுட்டேன். உடனே அந்த ரத்தம் அதே இடத்துல உறைஞ்சி போய் அப்படியே வந்து காஞ்சி செட் ஆயிடுச்சு. அது இதுக்கப்புறம் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது. எப்போவுமே நம்ம வந்து கோழிகளுக்கு அடிபட்டுருச்சுன்னா நான் வந்து பெரும்பாலும் வந்தும் நான் இன்ஜெக்ஷன் டேப்லெட்டு அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க மாட்டேன். அப்படியே தான் விட்டுருவேன் நான். ஓகேங்களா? அது வேதனைக்காக வேணால் நம்ம ஒரு பெயின் கில்லர் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். ஆனால் வந்து ஒரு சின்ன காயத்துக்கு வந்து நம்ம பெயின் கில்லர் கொடுத்து பழகிட்டோம்னு சொன்னால் நல்லா இருக்காது. அதே மாதிரி அந்த கோழியை வந்து விற்பனை செய்யும்போது கறி வாங்கி சாப்பிட்றவங்களுக்கும் குறைஞ்சது ஒரு 20 நாள் இல்லை 1 மாதமாச்சும் வந்து அந்த மெடிசன் உள்ளே இருக்கும். அப்படின்னா தான் கறியும் வந்து ஹெல்த்தியாக இருக்காது. அப்படிங்கிறதுனால நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து வேக்சின் தவிர எந்த இன்ஜெக்ஷனுமே போடுறதில்ல. ஆனால் ஒரு சில கேசஸில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஜென்டாமிசின் அப்படிங்கிற இந்த இன்ஜெக்ஷனை வந்து நான் வந்து போடுவேன் நான். இது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி வந்து நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். எல்லாருமே டெட்ராசைக்ளின் பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த டெட்ராசைக்ளின் பவுடரை வந்து போட்டுமே வந்து ப்ரிவென்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதையும் மீறி வந்து நம்ம ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மழை நேரம் எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து நோய்களாக இருக்கக்கூடிய கோழிகளுக்கு சீக்கிரமே வந்து இறப்பு வந்துடும். அதனால் இந்த ஒரு கோழி வந்து எனக்கு இறந்துருச்சுன்னு சொன்னால் என்கிட்ட மொத்தம் வந்து 9 கோழிகள் தான் இருக்குது. இந்த அடிபட்ட கோழியும் சேர்த்து 10, மொத்தமாக ஒருத்தங்க 10 வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த நேரத்தில் 1 செத்து போச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். நம்மளும் வந்து வேறு ஒரு கோழி ரெடி பண்ணி கொடுக்க முடியாது. அப்படிங்கிறனால எப்படியாவது இந்த கோழி வந்து காப்பாற்றணும். இன்னும் 1 மாதம் இருக்குது. 6 மாதம் கழித்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. முட்டையிட்ட பருவத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம வந்து இந்த இன்ஜெக்ஷன் வந்து இப்போ போடுறோம். இந்த இன்ஜெக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டான இன்ஜெக்ஷன் தான். நம்ம ஒரு 0.5 ml கொடுத்தாலே போதுமானது. இதை நான் வந்து பக்கத்தில் தெரிஞ்சிற ஒருத்தர் கோழிக்கு போட்டார். ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நானும் போகிறேன். அவர் 2-3 காம்பினேஷனில் போட்டார். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு இன்ஜெக்ஷன்லேயே வந்து பெரும்பாலும் வந்து எல்லாம் சரியாக போயிடும். சரிங்களா? இந்த இன்ஜெக்ஷனை வந்து நான் சத பகுதியில் கால்லையோ இல்லை நெஞ்சிலையோ நான் வந்து போட்டு விட்டுட்டேன் நான். இதை தொடர்ந்து வந்து 2 நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாளைக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி இருக்கட்டும், போடணுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து போட்டேன். இது ஒரு வேளை போடலைன்னா அது இன்னும் சிக்காயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். இதை வந்து இப்போ நான் போட்டதுக்கப்புறமும் பார்த்தேன் ஒரு மாதிரி குறுகி தான் நின்றுச்சு. இந்த கோழி உயிரோடு இருக்குமா இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம்னு எனக்கு தெரியல. நீங்கள் இந்த இன்ஜெக்ஷன் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போகிறாங்க.